ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர் அந்த ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ரிவர்ஸ் த நம்பர் ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்கேன். இதை ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். இப்போ கிளாஸ் இருக்குது. இப்போ இதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் நம்பருக்கு பதிலாக சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து அதுவே தான் இருக்க போகுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்பர் ரிவர்ஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான். பட் இதுலேயே வந்து டிஜிட்ஸோட சம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த கோடு வந்து தேவைப்படாது, இது டெலீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது நமக்கு தேவைப்படாது. sum of digits of the number is அப்படின்னு போட்டு இங்கே ஆன்சர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா நமக்கு இந்த ஆறும் வந்து நமக்கு தேவையில்லை, ஆறை டெலீட் பண்ணிடலாம். இப்போ மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. என்டர் த நம்பர். இப்போ இந்த லூப்பில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து தான் இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு டிஜிட்டோட சம்மை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த 987 இதோட சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 9 + 8 + 7 அப்படி இருக்கணும். 9 + 8 வந்து 17, 17 + 7 வந்து 24. ஸோ 24 தான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக வந்து வரணும். இந்த 24 எப்படி கொண்டு வரணும்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் பண்ண போகிறோம். என்னென்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ஆன்சர் ஸ்டார் 10 இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கமெண்ட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் வருது. இப்போ நம்ம சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக 111 அப்படின்னு கொடுக்கலாம். நமக்கு 3ன்னு வந்து ஆன்சர் வரணும். ஆன்சர் 3ன்னு வந்திருக்கா? இதில் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் போட்டாலும் வந்து நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஒன் 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் வந்து 45. இப்போ இது வந்து கரெக்டாக இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 45, இங்கேயும் 45 வந்து வந்துருச்சு. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை பற்றி தான் வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 789 வந்து ஒவ்வொரு பொசிஷன்லேயும் என்னென்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து 780 ஆகும், அடுத்தது 70 ஆகும், அடுத்தது 7 ஆகும், இல்லை ஃபஸ்ட்டு இங்கே டிவைட் பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும் அதுதான் வந்து சொல்லணும்ல. இப்போ நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் வந்து 9, அப்புறம் 8, அப்புறம் 7 இந்த பொசிஷனில் வந்து வரும். இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் ரிமைண்டர், வெறும் ரிமைண்டர் மட்டும்தான் ஆட் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ ஆன்சர் 0 இருந்துச்சுல்ல, அப்போது 0 + 9 + 8 + 7 இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்பரை டிவைட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இதோட மீனிங் வந்து போன ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக கண்டினியூ ஆகி முடிக்கும்போது நமக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ இது நம்ம நம்பர் ரிவர்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ரிவர்ஸ் பண்ணாமையே வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
வேறு இந்த மாதிரி வித்தியாசமான அல்காரிதம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.